இந்த வீட்டுக்கு எத்தனையோ தடவை ஜெயலலிதா வந்திருக்காங்க. என் 2 பேரும் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அப்போ புகாரி ஹோட்டல் தான் பெரிய ஹோட்டல் மவுண்ட் ரோட்டில், அங்கே கார்லேயே கொண்டு வந்து குல்ஃபி கொடுப்பாங்க. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ஐஸ்பாட், a premium smart plot community. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். நானும் ஜெயலலிதாவும் பர்தா வாங்கி வச்சுக்கிட்டோம். பர்தா வாங்கி வச்சுட்டு தலை ஃபுல்லாக பர்தா போட்டுக்கிட்டோம். நாங்கள் 2 பேரும் போட்டுட்டு இங்கே எக்ஸிபிஷன் நடந்தது, தீவு திடல். அங்கே நானும் 2 பேரும் போனோம். சிஎம் ஆகிட்டாங்க. நிறைய அந்த எம்எல்ஏக அவங்க இவங்க பல இடத்துலேருந்து ஆளுங்க வந்து கிடுகிடு வந்து டமான்னு காலில் விழுவாங்க. நான் 2 மணி நேரம் உட்காந்து 4 வார்த்தை கூட பேச முடியல. நான் சொன்னேன், அம்மோ ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அண்ணன் தான் லாஸ்ட்டாக பார்த்தது. பையனை பற்றி பார்த்தா என்னுடைய வாழ்க்கையில ஒரு டைமண்ட் முத்தவன், ஸ்வீட் பாய். கடவுள் வந்து எனக்கு வாழ்க்கையில் எனக்கு பல விஷயங்கள் கொடுக்காம போயிட்டார். ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு உறவை கொடுத்தாங்கன்னா இவ்வளோ நல்ல ஒரு மகன். என் பையனுக்கான ஒரு இடம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அங்கீகாரம் கிடைக்கலைங்க, அங்கீகாரம் கிடைக்கல. கெட்ட பேர் வந்திருக்கு, கோவக்காரிங்கிற பேர் வந்திருக்குது. பிகாஸ் ஐ காண்ட் ஆக்ட் லிவிங் வெஜிடபிள், அதாவது சும்மா செத்த புணம் மாதிரி லிவிங் வெஜிடபிள். வணக்கம், எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறேம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது சோபனா. அந்த கோல்டன் லேடி எப்படி கேரி பண்ணுறீங்க இத்தனை வருடமா, அதை சொல்லுங்கள். நம்மளாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் நடிக்கக்கூடாது. நான் வந்து படங்களில் தான் நடிப்பேனுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நடித்ததில்லை. அதனால எனக்கு நிறைய கெட்ட பேர் வந்திருக்கு, கோவக்காரிங்கிற பேர் வந்திருக்குது. பிகாஸ் ஐ காண்ட் ஆக்ட். மற்றவங்க மாதிரி சினிமா முடிஞ்சோமா, ஷார்ட் முடிஞ்சுதா, வெளியே வந்தோமா, நம்ம ஆர்டிஸ்ட் வேறு. நிஜமாவே கேட்குறோமா, இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சட்டுன்னு அவங்களுக்கு கோவம் வரும், திடீர்னு கோவப்படுவாங்க அப்படின்னு. இதுக்கான ஒரு விஷயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே சொல்லி பார்க்குறேன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கவங்களுக்கு தான் கோவம் வரும். பர்ஃபெக்ட், ரொம்ப பர்ஃபெக்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு தான். நீங்கள் வந்து 8 மணிக்கு வரேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, 8:30 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு, நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கோவம் வந்துடும். சும்மா கோவப்படுறதுக்கு என்ன பைத்தியக்காரியா சொல்லுங்க? இதெல்லாம் கிடையாது. சூப்பராக பாடுவீங்களாமே, சில டைமில் அப்படியே உங்களை அறியாமே ஹம் பண்ணுவீங்களாமே. உலகத்தில் நான் வந்து நடிப்பேன், டைரக்ட் பண்ணுவேன், கதை எழுதுவேன், வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன். நான் ஐ எம் ஆர்கிடெக்ட் ஆல்சோ. இவ்வளோ இருந்தும் பாட்டு மட்டும் என்னால் முடியாது. அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன். பாட மட்டும் என்னால் முடியும், ஆனால் ரொம்ப ரசிப்பேன். பாட்டுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யார் பாடினாலும் அப்படியே கேட்டுட்ருப்பேன். ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வர்ற பாட்டு எனக்கு பிடிக்காது. என் பையன்லாங்க சத்தம் போட்டால் அந்த காருக்குள்ளெல்லாம் ஒரு அந்த ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அது கார் கண்ணாடியே உடையிற மாதிரி இருக்கும். எனக்கு அதை மாதிரி முடியவே முடியாது. எனக்கு அமைதியாக இருக்கணும், அமைதியாக கேட்கணும். 13 வயசு நான் வந்து நடிக்க வரும்போது நான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷாட் பாசம் தான் ஃபஸ்ட்டு. நான் வந்து எம்ஜிஆருக்கு சாப்பாடு கொடுக்குற ஷாட்டு. அப்போ எம்ஜிஆர் சொன்னார், பரவாயில்லையே ஃபஸ்ட் ஷாட்டே எனக்கே சாப்பாடு போடுற மாதிரி நீ நடிக்கிறியே அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் தெரியல, ஏன்னா எனக்கு எம்ஜிஆர் யாருன்னே தெரியாது, படமே பார்த்ததில்லை. நான் எம்ஜிஆர் படம் பார்த்ததில்லை, மலையாளத்தில் இருக்கிற எந்த படமே நான் பார்த்ததில்லை. சினிமாவுக்கும் அம்மாவுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால எனக்கு எம்ஜிஆர்னா பெருசாக ஒன்றும் தெரியல. அப்புறம்தான் எனக்கு ஐயோ இவர் இவ்வளோ பெரிய ஆளான்னு தெரியுது. ஏன்னா ஷூட்டிங் சமயத்தில் ஜனங்கள்லாம் ஓடி வர்றாங்க, அவங்க பார்க்குறாங்க, ஐயோ இவருடைய நம்ம நடிக்கிறோம், இவருடைய அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்போல்லாம் ரீமேக்குன்னா எப்படி தெரியுங்களா? இப்போ நானும் நீங்களும் உட்காந்து பேசிகிட்ருக்குறோம், நானும் எம்ஜிஆருக்கு சாப்பாடு போடுற மாதிரி ஷார்ட்டு. அங்கே 2 சேரில் வந்து என்டி ராமராவும் சாரதான்னு ஒரு நடிகை இல்லை, அவங்களும் உட்காந்துருப்பாங்க. இந்த ஷார்ட் எடுத்து முடிஞ்சோன்னா நாங்கள் 2 பேரும் போய் அங்கே போய் உட்காந்துக்குவோம். அவங்க 2 பேரும் இங்கே வந்து உட்காந்துக்குவாங்க. அவங்க தெலுங்கில் நடிக்கிறாங்க, நாங்கள் தமிழில் நடிக்கிறோம். ஓகே. என்னுடைய ஃபஸ்ட் மூவியே வந்து தமிழ் படம் தான், பாசம். ஃபஸ்ட் மூவி. இன்னைக்கு ஒரு ஆக்டர் கூட ஒரு படம் நடிக்கும் பொழுதே அவ்வளோதான் ஓகே அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் சாதனை அப்படின்னு தான் சொல்கிறோம். 107 ஃபிலிம்ஸ், ஒரே ஸ்டாரோட இத்தனை படங்கள். எப்படி அந்த எமோஷன்ஸை கேரி பண்ணிங்க? he was very கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்ல மனுஷன் அவர். நம்மளுக்கு பிடிச்சி இழுக்கிற ஒரு சீன்லாம் கூட அது ஒரு 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 மயம் இருக்கும் அதிலெல்லாம். அது மட்டும் இல்லை, நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் கூப்பிடுவாங்களா ப்ரொடியூசர்ஸு? நாங்கள் 2 பேரும் நடித்தா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. எப்படி ஜெயலலிதா
எம்ஜிஆர் சார் இல்லைன்னா சரோஜாதேவி எம்ஜிஆர் நடித்தா ஒரு ஹிட்டுங்கிற மாதிரி நானும் பிரேம் நசீர் நடித்தோன்னா அந்த படம் ரொம்ப நல்லா ஓடுங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படித்தான் வந்து படங்கள்லாம் வந்தொழிய நாங்கள் யார்கிட்டையும் போய் இது வரைக்கும் நம்ம யார்கிட்டையும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு அவரோட நடிக்கணுங்கன்னு எனக்கு கேட்டதே இல்லை. இதெல்லாம் அப்படியே நடக்கிறது தான். அண்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதுமா நீங்கள் சொன்ன மாதிரி மலையாளம், தெலுங்கு, கன்னடா, தமிழ், சினிமா எப்போவுமே ஒன்று தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் லாங்குவேஜஸ் டிஃபர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததா அந்த டைம் பீரியடில்? இல்லைன்னு, ஏன்னா எல்லா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாமே இங்கே சென்னையில் தான் இருந்தது அந்த காலத்தில். எல்லாமே சென்னையில் இருந்தது. அப்போது வாகினி ஸ்டுடியோவாக இருந்தாலும் சரி, நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கும், செட்டுக போட்டு வச்சுருப்பாங்க, பெரிய மரங்க இருக்கும். அன்றைக்கெல்லாம் கேரவேன் கிடையாது. அந்த ஒரு ஷாட் முடிஞ்சோன்னே எல்லோரும் வந்து அந்த மரத்துக்கடியில் குருவிக மாதிரி எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ தெலுங்கு ஆர்டிஸ்டோட பேசலாம், ஹிந்தி ஆர்டிஸ்டோட பேசலாம், ஹிந்தியும் கூட நிறைய ஷூட்டிங் நடக்கும், அவங்க கூட பேசலாம். எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம், ரொம்ப க்ளோஸாக இருப்போம் நாங்கள். நீங்கள் நடிக்காத ஆட்களே இல்லை. ஃப்ராம் எம்ஜிஆர் சார், மலையாளம்ல மோகன்லால் சார், இது மாதிரி பல பேர், ஆல் த பிக் லெஜண்ட் வி கேன் நேம் இட். கமலஹாசனுக்கு ஜோடியாகவே 3 படத்தில் நடிச்சிருக்கீங்க. அப்புறம் அவருக்கு அம்மாவா நடித்தா, அவருக்கு அவர் எனக்கு தம்பியாக நடித்தார், எனக்கு மகனாக நடித்தார் கமலஹாசன். இந்த ரஜினி அதோடய நடித்தாச்சு. மலையாளத்தில் எல்லா ஆர்டிஸ்டோடையும் நடித்தாச்சு. எம்ஜிஆர் நடித்தாச்சு, என்டி ராமராவ் கூட அது நடித்தாச்சு. ஒரு வார்த்தை கூட எனக்கு தெலுங்கு தெரியாது, ஆனால் எல்லாம் டப்பிங் டேலண்ட்ஸ் தான் இல்லையா? அந்த ஒரு டப்பிங் சொன்னோன்னே ஞாபகம் வருது. எனக்கு பிடிச்ச ஒரு தமிழ் மூவி என்னன்னா பாலக்காட்டு மாதவன். அதில் வந்து விவேக் தான் ஹீரோ. அப்போ நான் வந்து அவங்களுக்கெல்லாம் அம்மா. அப்போ நான் அழுதுகிட்டே என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அந்த பசங்க எல்லாம் பணம் எல்லாம் எடுத்துகிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. நான் அழுதுகிட்டேன்னு பேசும்போது ஒரு ஹிந்தி நடிகை தான் வந்து ஹீரோயினாக நடிக்குது. அப்போ அது என்கிட்ட சொல்லணும், என்னமோ நீ கவலைப்படாதீங்க, உங்கள் பையனை வந்து நான் வந்து கொண்டு வந்துடுறோம், உங்கள் பசங்களாம் சரியாயிடுவாங்கன்னு சொல்லணும். அவங்களுக்கு ஒரு வார்த்தை தமிழும் தெரியாது, தெலுங்கும் தெரியாது, மலையாளம் தெரியாது. என்ன திரும்ப பேசுகிறாங்க, கண்ணில் தண்ணி கிளிஸ்லாம் போட்டாச்சு, நானும் கிளிஸ்லும் போட்டு ஷார்ட் ரெடிங்கிறாங்க. ABCDFGHIJK LMNOPQ இப்படி தான் பேசும். இப்படி சொன்னால் நான் எப்படி சிரிக்காமல் இருக்க முடியும்? சிரிக்கிறேன் 10 டேஜுக்கு எடுத்துட்டாங்க. எனக்கு சிரிப்பாக வருது. நான் அழுதுட்டு இருக்கணும். ABCDFGHIJK LMNOPQ இதுதான் இந்த தமிழ்ந்தும் தெலுங்கு வரவங்க இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. பாவம் இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேசி கொஞ்சம் டைரக்டர் வந்து கொஞ்சம் ஷார்ட் கொஞ்சம் மாற்றிடுவாங்க. 1 hour ஷார்ட் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ஷார்ட் டக்குன்னு வந்து ஹீரோ முகத்தில் அந்த கேமரா போயிடும். கரெக்டாக வரும்போது சிடினா என்னடிங்கிற மாதிரி வந்துடும் வார்த்தை. அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டைரக்டர்ஸ் எல்லாம் இப்போ ஆர்டிஸ்ட்டை வந்து கொண்டு வராங்க. ஹிந்தியில் இருந்தோம், தெலுங்குல இருந்தெல்லாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய அனுபவம் கற்றுக் கொடுக்கும். ஏன்னா உங்களோட ரோல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்னிஃபைட் கிளாமர் ரோல்ஸும் பண்ணியிருக்கீங்க. அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மரத்துக்கு கீழே ட்ரெஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஷார்ட் கூப்பிட்டோன்னே போய் நடிச்சிருக்கீங்க. ஸோ யோர் த வே ஆஃப் கிளாமர் அதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அதே கண்கள்னு ஒரு படம். அந்த படத்தில் என்னை ஏவிஎம் ஸ்டுடியோவில் கூப்பிட்டாங்க. ஒரு ஸ்விம்மிங் ட்ரெஸ் ஒன்று இருக்குது, அது போட்டு நடிக்கணும். இந்த ஒரு பாட்டில் ஸ்விம்மிங் ட்ரெஸ். அதெல்லாம் ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டேன், நான் ஷார்ட்ஸும் போட்டு நடிக்க மாட்டேன், ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், எனக்கு வேண்டாம் அந்த படம், எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அப்புறம் பார்த்தா கீதாஞ்சலின்னு பார்த்தா என்ன மாதிரியே இருப்பாங்க. கீதாஞ்சலி, ஷீ இஸ் நோ மோர். கீதாஞ்சலின்னு ராமகிருஷ்ணாங்கிறவருடைய ஒய்ஃப். அவங்க நிறைய தெலுங்கு படத்தில் சொல்கிறது அசோகன் சாரோட அந்த சாங்கு, அந்த பீச். அவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க நான் தான் நடித்தேன்னு. என்ன மாதிரியே இருப்பாங்க. அவர் என்ன மாதிரியே ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துகிட்டு அசோகனுக்கு கூட பீச்சில் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டுட்டு எத்தனை பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஐயோ அது என்னங்க நீங்கள் அந்த மாதிரி நடிச்சிருக்கீங்களா? தப்பா எடுத்துக்காதே, நானும் நீங்க தான் அப்படி தான் நினச்சிருப்பீங்க. அதனாலதான் சொன்ன அந்த சாங் நான் நடிக்கவே மாட்டேன், அந்த படமே வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். இது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டோம், அந்த மாதிரி சின்ன ஷார்ட்ஸ் போட்டோம். மலையாளம் படத்தில் கூட நாங்கள்லாம் வந்து இந்த ஷட்டில்காக் ஆடுற மாதிரி ஒரு இது இருக்குது. அதில் வந்து எனக்கு எல்லாருமே சின்ன சின்ன பேண்ட்ஸ் போட்டு நடிப்பாங்க, சின்ன இது. நான் சொன்னேன் நான் நடிக்க மாட்டேன்னு. அப்போ என்னை ரெஃப்ரி ஆக்கிட்டாங்க அதில், அவ்வளோதான். நான் இப்போ சுடிதார் போட்டுட்டு நான் நடிக்கிற மாதிரி. இன்றைக்கி வேறு இன்றைக்கி வந்து எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ, கொஞ்ச நாள் தான் நம்ம ஃபீல்டில் இருப்போம்,
ரொம்ப நாள் ஃபீல்டில் இருக்கவங்க யாருங்க இருக்காங்க? ஹீரோயின்ஸ் ஆனாலும் சரி, ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க. பிகாஸ் ஹீரோஸ் இவ்வளோ நாள் இருக்கணும்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குங்க. அவங்க ஹீரோயின்ஸ் வந்து 2 பாட்டெல்லாம் பாடி ஒரு கிளாமர் 2 டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போனால் போதும். ஆனால் ஹீரோஸ் அப்படி இல்லை. எத்தனை ஃபைட் ஒரு படத்தில் உயிரை விட்டு ஃபைட் பண்ணுறாங்க. அவங்க வந்ததிலிருந்து எந்த காரணத்தை கொண்டு அவங்க சினிமா இதை விட்டு போகல. நானும் கூட என் பிரசவத்துக்கும் என்னுடைய குழந்தை வளர்த்துறதுக்காகலாம் நான் ஒரு 13 வருஷம் நான் நடிக்காமல் விட்டுட்டேன். 16 வருஷம் சினிமாவே வேண்டாம் போய் ஊட்டியில் செட்டில் ஆகிட்டேன். நான் அங்கே தான் போய் பெயிண்டிங் எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். தஞ்சாவூர் பெயிண்டிங் கற்றுக்கிட்டேன், கதை எழுதினேன், எல்லாம் அங்கே போய் தான் நான் பண்ணேன். நான் ஐ வாஸ் நாட் ஐடியாவில் உட்காரவே மாட்டேன். நான் நம்ம என்னைக்கு வந்து ஐயோ ஒன்றுமே இல்லை செய்கிறதுக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம லிவிங் வெஜிடபிள், அதாவது சும்மா செத்த புணம் மாதிரி லிவிங் வெஜிடபிள் அது மாதிரி ஆகிடும். ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும். ஒன்றும் வேண்டாமல் ஒரு கோலமாக வீட்டில் போய் வாசலில் போடணும். அந்த டைமில் எல்லாம் தான் ஜெயலலிதா அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஜெயலலிதா அது எங்கள் பக்கத்தில் தானே, அது போயஸ் கார்டில் இங்கே இருக்காங்க, நாங்கள் இருக்கோம். இந்த வீட்டுக்கு எத்தனையோ தடவை ஜெயலலிதா வந்திருக்காங்க. என் பையன் பிறந்தோன்னா ஃபஸ்ட் ஆள் என்ன வந்து பார்த்தது ஜெயலலிதா தான். ஒரு பெரிய ஒரு பெட்டி நிறைய வெள்ளி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போவும் வச்சுருக்கிறேன். நான் எடுத்துகிட்டு வந்தாங்க, வந்து பையனுக்கும் எல்லாம் பார்த்து கொடுத்துட்டு போனாங்க. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ராத்திரி 2 மணி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும். அது முடிஞ்ச பிறகு நாங்கள் 2 பேரும் காரில் வரணும். என் கார்லேன்னா அவங்க காரில் போய் உட்காந்துட்டு, அப்போ புகாரி ஹோட்டல் தான் பெரிய ஹோட்டல், மவுண்ட் ரோட்டில். அங்கே கார்லேயே கொண்டு வந்து குல்ஃபி கொடுப்பாங்க. கார்லேயே உட்காந்து போகிறோம், உள்ளே போக வேண்டாம். கார்லேயே ஒரு ட்ரே மாதிரி கொண்டு வந்து ஒரு பாய் இருப்பார். அந்த பாய் வந்து நாங்கள் குல்ஃபி சாப்பிட்ருக்கோம். எத்தனை தடவை நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அப்புறம் நானும் சில சமயம் ஷூட்டிங் இல்லாத சமயத்தில் நானும் ஜெயலலிதாவும் பர்தா வாங்கி வச்சுக்கிட்டோம். பர்தா வாங்கி வச்சுட்டு தலை ஃபுல்லாக பர்தா போட்டுக்கிட்டோம். நாங்கள் 2 பேரும் போட்டுட்டு இங்கே எக்ஸிபிஷன் நடந்தது. இங்கே ஒரு திடல் இருக்குது, என்னது தீவு திடல். அங்கே நானும் 2 பேரும் போனோம். கூட வந்து அந்த மேக்கப் மேன் டேரக்டர்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட எல்லாம் சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் மட்டும் முஸ்லீமாக இருந்தால் நல்லா இருக்காது, நீங்கள் தலையில் இப்படி தொப்பியெல்லாம் போட்டுருவாங்க ஒன்றும். அவங்க எங்கள் கூடிய தொப்பியெல்லாம் போட்டுட்டு அவங்க வந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் திங்ஸ் எல்லாம், அப்போ எங்களுக்கு பேரம் பேசி வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்க 100 ரூபா சொல்கிற திங்ஸ் எல்லாம் நாங்கள் 5 ரூபாய்க்கெல்லாம் கேட்க ஆரம்பித்தோம். சூப்பர். பேரம் பேசணும்னு ஆசை எங்களுக்கு. அது ஜெயலலிதா அது மாதிரி தான் ரொம்ப ஆசை அவங்களுக்கு, இது மாதிரிலாம் சுற்றணும் கொள்ளணும்னு எல்லாம் அவங்களுக்கு. அப்போ நாங்கள் அம்மு தான் கூப்பிடுவோம். அப்போ அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அப்போ வந்து நான் ஒரு கடையில் இப்படி பேரம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் கேட்டான், எங்களுக்கு ஷீலே ஆனோ, நல்லா மூஞ்சியெல்லாம் மறைஞ்சிருக்குது. நான் சொன்னேன், ஐயோ எப்படி தெரிஞ்சதுண்ணே? உங்கள் குரல்ல இருந்தே தெரிஞ்சிருச்சுன்னாங்க. அவங்களுக்கு என்னமோ அது தெரிஞ்சிருக்கு. நானும் அம்மும் அதில் ஜெயலலிதாவும் ஒன்றா தான் வந்து ஒரே டைமில் தான் வீடு கட்டினோம். அவங்க வேத நிலையம் கட்டினாங்க, நான் வந்து இந்த வீடு கட்டினேன். நான் வீடு கட்டும்போது எனக்கு லிஃப்ட் வேணும் வீட்டில். 3rd ஃப்ளோர் தான் என்னுடைய பெட்ரூம். எனக்கு லிஃப்ட் வேணும், எனக்கு வாட்டர் ஃபால்ஸ் வேணும், இதெல்லாம் பார்த்தேன். ஜெயலலிதா வந்து பெரிய ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பெரிய லைப்ரரி. ஷி யூஸ் டு ரீட் அ லாட். அந்த டைமில் நிறைய படிப்பாங்க. படிச்சுட்டு அதுவும் சும்மா இந்த காதல் கதைகள், நானெல்லாம் சும்மா காதல் கதைகள் அது இது எல்லாம் வாசிப்போம். அதெல்லாம் லெனினை பற்றியும் அவங்கள பற்றியும் இவங்கள பற்றியும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளை பற்றி தான் படிப்பாங்க அவங்க. நான் கேட்பேன், போர் அடிக்கல இந்த மாதிரி கதையெல்லாம் வாசிக்கிறியான்னு. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துருக்கு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்புறம் நான் ஊட்டிக்கு போயிட்டேன். நான் ஊட்டிக்கு போன பிறகு அவங்க வந்தாங்க. அப்போ அவங்க சிஎம் ஆகிட்டாங்க, அரசியல்லாம் வந்து சிஎம் ஆகிட்டாங்க. அப்போ நான் அங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சுது அவங்களுக்கு. அப்போ அவங்க ஆளை விட்டு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நான் போனேன். அவங்க வந்து கவர்னர் மாளிகையில் தங்கியிருந்தாங்க. அங்கே போனால் அவங்க ஒரு இரும்பு ஊஞ்சல் அப்படி உட்காந்துருந்தாங்க. அவங்கள பின்னாடி 4 பேர் AK-45 அந்த மொன்னப்போ அந்த கண்ணெல்லாம் பிடிச்சிட்டு அப்படி நின்றுட்டுருக்காங்க. அவங்க நிறைய அந்த எம்எல்ஏங்க இவங்க பல இடத்துலேருந்து ஆளுங்க வந்து கிடுகிடு வந்து டமான்னு காலில் விழுவாங்க. அப்போது என்ன ஷீலா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா நீ கேட்கறதுக்குள்ள, அம்மா எங்கள் பிரச்சனை இப்படி இப்படி அவங்க பிரச்சனையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் 2 மணி நேரம் உட்காந்து 4 வார்த்தை கூட பேச முடியல. நான் சொன்னேன், அம்மோ ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் சொன்னேன். அன்னைக்கு தான் லாஸ்ட்டாக பார்த்தது. அன்னைக்கு நான் வந்து எந்த வருஷம் இருக்குமோ, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் ஜெயலலிதா சாகிறதுக்கு முன்னாடி இருந்த கதை இதெல்லாம். அப்புறம் நான் ஊட்டியில் இருந்தெல்லாம் வந்துட்டேன் நான். ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ள அந்த இப்போ இந்த ஹேங் அவுட் பண்ணுற, அதான் பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கீங்கல்ல, போய் சாப்பிட்ற இடம்
அந்த மாதிரி விரும்பி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப பிடிச்சது குல்ஃபி. குல்ஃபி தான். குல்ஃபி ஒரு 4-5 ஒன்றா சாப்பிடுவாங்க. ஓ அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஸ்வீட் நல்லா சாப்பிடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்ல லேடின்னா அவங்கள மாதிரி ஒரு நல்ல லேடி நீங்கள் சொல்லவே முடியாது. சச்ச சாஃப்ட் கேரக்டர். எங்கள் வீட்டில் நான் தான் எங்கள் சிஸ்டர்ஸோட இதென்ன ஸ்கூல் ஷீட்லலாம் நான் கையெழுத்து போடணும், மேனேஜருக்கு பணம் கொடுக்கணும், நான் தான் வீடு ஃபுல்லாக பார்த்துக்குவேன். அப்போ ஜெயலலிதா என்கிட்ட கேட்கும். அப்போ நான் அரசியலுக்கே வரல. நீ எப்படி ஷீலா வந்து எல்லாம் சேர்ந்து ஒன்றா பார்க்குறவனால எப்படி முடியுதுன்னு கேட்டாங்க. அவங்க நாட்டையே ஆளுனாங்க. எல்லா ஃபுல் தமிழ்நாட்டையே அவங்க கூட வச்சுட்டாங்க. வாவ், அதாவது டூ இன்ஸ்பைரிங் பீப்புளுக்குள்ள இவ்வளோ அழகான ஒரு கான்வர்சேஷன் நடந்து இதை கேட்குறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படி தான் சொல்லணும். பையனை பற்றி பார்த்தா என்னுடைய வாழ்க்கையில ஒரு டைமண்ட் முத்தவன். சச் அ ஸ்வீட் பாய். கடவுள் வந்து எனக்கு வாழ்க்கையில் எனக்கு பல விஷயங்கள் கொடுக்காம போயிட்டார். ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு உறவை கொடுத்தாங்கன்னா இவ்வளோ நல்ல ஒரு மகன். என் பையனுக்கான ஒரு இடம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அங்கீகாரம் கிடைக்கலைங்க. அங்கீகாரம் கிடைக்கல. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. நம்ம மஞ்சு குரூப்ஸின் ஐஸ்பாட் a premium smart plot community. அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.